1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வெளிப்பட்டார் என்று வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அதனால் பிசாசின் கிரியைகள் எங்கு நிகழ்கின்றது என்று சிந்திக்க வேண்டும். இன்று நம்முடைய இருதயத்தில்தான் பிசாசின் கிரியைகள் நடக்கின்றது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கின்றது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சிந்திக்க வேண்டும். ஆம், பிசாசின் தீய செயல்களை அழிக்க வந்த இயேசுவை நம்முடைய இருதயத்திற்குள் அழைக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கும். அவருடைய பிரசன்னம்தான் நம்முடைய இருதயத்தில் உள்ள பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் குணாதிசயங்களையும் துரத்த முடியும். அவருடைய பிரசன்னத்தினால் தான் நம்முடைய உள்ளம் தூய்மையாகும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய குணாதிசயங்களான அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம் போன்றவை தங்கும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து அவரை நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பிசாசானவனும் அவனுடைய கிரியைகளும் நம்மை விட்டு ஓடி போகும். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.